ஆனந்தி வணக்கம். தமிழகத்தில் ஓஆர்எஸ் கரைசல் விற்பனைக்கு சுகாதாரத்துறை அதிரடியாக தடை விதித்திருக்கிறார்கள். ஏனென்றால் இந்த ஓஆர்எஸ் கரைசல் என்று சமீப நாட்களாக ஒரு மிகப்பெரிய சர்ச்சை பேச்சு பொருளாக மாறி வருவதை பார்க்கின்றோம். ஏனென்றால் இந்தியாவில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டதாக இருக்கிறது ஓஆர்எஸ் கரைசல். ஏனென்றால் ஓஆர்எஸ் கரைசல் பொறுத்தவரையில் அது ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷனாக இருக்கக்கூடிய கரைச்சலாக, அந்த கரைச்சல் என்பது பொதுவாக உடலில் அதிகப்படியான நீர் இழப்பு ஏற்படும் போது இது உடனடி ஆற்றலுக்காக கொடுக்கப்படக்கூடிய ஒரு பானம். இதை உட்கொண்டால் உடனடியாக ஆற்றல் பெற்று நீர் மீண்டும் உற்பத்தியாகக்கூடிய அளவுக்கான ஒரு சக்தியை பெறக்கூடிய பானமாக இது மருத்துவர்களால் பரிந்துரைக்கப்படுகிறது. குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை இதை பருகி வருகிறார்கள். அப்படிப்பட்ட மிக முக்கியமான ஒரு பானமாக ஓஆர்எஸ் கரைச்சல், அது பவுடராகவும் கிடைக்கும், அது பானமாக கிடைக்கும், அது பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இப்படிப்பட்ட இந்த ஓஆர்எஸ் கரைச்சலுக்கு அதிரடியாக இந்திய அளவில் ஏற்கனவே தடை விதிக்கப்பட்டது. அதாவது இந்த தடையை மத்திய உணவு பாதுகாப்பு தர நிர்ணய ஆணையம் தடை விதித்தார்கள். FSSAI என்று சொல்லக்கூடிய ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா ஏற்கனவே இந்திய அளவில் தடை விதித்தார்கள். அதற்கு காரணம் ஓஆர்எஸ் கரைசலை பொறுத்தவரையில் அது 1 லிட்டர் எடுத்துக்கொண்டோம் என்றால் அது 2.6 கிராம் சோடியம் குளோரைடு, அதே போன்று 1.5 கிராம் பொட்டாசியம் குளோரைடு, 2.9 கிராம் சோடியம் சிட்ரேட் மற்றும் 13.5 கிராம் டெக்ட்ரோஸ் என்று சொல்லப்படக்கூடிய மூலப்பொருட்கள் இருக்க வேண்டும். ஆனால் அதிக அளவில் தற்போது புழக்கத்தில் காணப்படக்கூடிய ஓஆர்எஸ் பொறுத்தவரையில் அது போலி லேபிள் ஒட்டப்பட்டு முழுக்க அது 120 கிராம் சர்க்கரை மற்றும் உயிர் காக்கக்கூடிய மிக முக்கிய மூலப்பொருளாக இருக்கக்கூடிய எலக்ட்ரோலைட் மிக குறைவாக இருப்பதாக கண்டறியப்பட்டு அதனால் இந்தியா முழுக்க ஓஆர்எஸ் என்ற பெயரில் லேபிள் ஒட்டி அது விற்பனைக்கு தடை விதிக்கப்பட்டது. இந்த தடையை தொடர்ந்து தமிழகத்தில் தற்போது மிக முக்கியமான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. சுகாதாரத்துறை இந்த உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அந்த உத்தரவில் ORSL மற்றும் ORSL பிளஸ் மற்றும் ORSFIT என்ற பெயரில் போலியாக லேபிள் ஒட்டி இது போன்ற எந்த விதமான மெடிக்கல் ஷாப் என்று சொல்லப்படக்கூடிய மருந்துகளில் விற்பனை செய்யக்கூடாது, கடைகளில் விற்பனை செய்யக்கூடாது என்று அதிரடியாக ஒரு உத்தரவு பிறப்பித்திருக்கிறார்கள். அது ஏற்கனவே புழக்கத்தில் இருந்தால் உடனடியாக அதிகாரிகள் சென்று ஆய்வு செய்து அங்கு கடைகளில் மற்றும் மருந்துகளில் விற்பனை செய்யக்கூடிய அந்த ஓஆர்எஸ் முழுவதுமாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இந்த ஓஆர்எஸ் பொறுத்தவரையில் அங்கீகாரம் பெற வேண்டும், அதாவது WHO மற்றும் ICMR அங்கீகாரம் பெற வேண்டும். அந்த அங்கீகாரம் பெற்ற முத்திரையோடு இருக்கக்கூடிய ஓஆர்எஸ் கரைசல் மட்டும்தான் விற்பனை செய்ய வேண்டும். மற்றபடி ஓஆர்எஸ் லேபிள் போலியாக ஒட்டப்பட்டு தற்போது அதிக அளவு புழக்கத்தில் இருப்பதாகவும் அதனால் உடனடியாக அந்த விற்பனைக்கு தடை விதிக்கப்படுவதாகவும் ஏற்கனவே கடைகள் மற்றும் மருந்தகங்களில் இருந்தால் உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் என்று உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது.